Hello everyone, I welcome you for this new initiative of our academy. In this video or in the series of video, we are going to see about history, right? First of all, Indian history, நம்ம வந்து three phases பார்க்கலாம். First is ancient Indian history, and the second will be medieval Indian history, and third will be modern Indian history, right? It is completely about Indian history. இதை தாண்டி there is world history too, right? First of all, we are going to discuss about ancient Indian history. And இப்போ நம்ம வந்து UPSC syllabus எடுத்து பார்த்தோம் அப்படின்னா there are n number of subjects: polity, geography, environment, science and technology and economics. இது தாண்டி சின்ன சின்ன சப்ஜெக்ட்ஸ் ஆன internal relations, internal security and disaster management and what next, ethics, and you need to write essay and you need to choose some optional paper. இதெல்லாம் போக CSAT இருக்கு, compulsory paper ஆன தமிழ் இருக்கு, compulsory paper ஆன English இருக்கு, right? You can choose Tamil or either whichever is your language and நீங்க choose பண்ணிக்கலாம். And another paper is compulsory paper, that is qualifying paper English, right? This is regarding your examination syllabus. And apart from this, இப்போ ஒரு சில சப்ஜெக்ட் எடுத்து பார்க்கும்போது அது என்ன ஆகும் அப்படின்னா ப்ரிலிம்ஸ்லயும் நம்மளுக்கு ஓவர்லாப் ஆகும், அதே மாதிரி ப்ரிலிம்ஸ்லயும் இருக்கும், மெயின்ஸ்லயும் இருக்கும், ரைட்? ஸோ சில சப்ஜெக்ட்ஸ் வந்து மெயின்ஸ்க்கு மட்டும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இன்டர்னல் செக்யூரிட்டி, டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட், இந்தியன் சொசைட்டி, இதெல்லாமே வந்து it is potentially it has been given in Indian society, but prelims பொறுத்த வரைக்கும் there are some major subject, right? இது வந்து prelims-லயும் இருக்கும், mains-லயும் இருக்கும். அப்படி one of the subject தான் வந்து நமக்கு இந்த ancient history, right? And ancient history பொறுத்த வரைக்கும் prelims-ல the weightage will be around 6 to 7 questions or 6 to 10 questions sometimes, right? 6 questions வந்து minimum, maximum it can up to 8 questions-ல இருந்து வரைக்கும் நமக்கு வந்து ancient history-ல இருந்து வரலாம். And in the series of video, we are going to discuss extensively about ancient history and medieval history and modern history. நம்ம எல்லாமே வந்து இந்த class, இந்த series of videosல நம்ம பார்க்க போறோம். You will be getting one video every day, right? And let's see this. Why we need to study ancient history, right? First of all, எந்த ஒரு சப்ஜெக்டா இருந்தாலும் அந்த சப்ஜெக்டோட சிலபஸ் என்னன்னு பார்க்கணும். அதே மாதிரி அந்த சிலபஸ்ல கொடுக்கப்பட்டிருக்க என்னென்ன வேர்ட்ஸ்லாம் இருக்கு, அதுல என்னென்ன டாபிக்ஸ்லாம் கவர் ஆகுது நம்ம தெரிஞ்சிருக்கணும். அண்ட் செகண்ட் ஒன் வில் பி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், ரைட்? எந்தெந்த இடத்துல தான் எந்த இயர்ல இருந்து எவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க, எந்த பார்ட் ஆஃப் தி சிலபஸ்ல இருந்து, அது நமக்கு தெரியணும். அதே மாதிரி ஒரு சப்ஜெக்ட் எடுக்கிறோம் அப்படின்னா அது எந்த பேப்பர்ல எல்லாம் ஓவர்லாப் ஆகுது நம்ம படிச்சிருக்கணும், ரைட்? நவ் வி ஆர் கோயிங் டு ஃபோக்கஸ் ஆன் ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியை யூபிஎஸ்சி பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து பார்க்கும்போது என்னென்ன பேப்பர்லாம் கேட்கலாம் பொட்டன்ஷியலா, இது எங்கெல்லாம் வந்து இதோட ரெலவன்ஸ் இருக்கு நம்ம இதில் பார்க்கணும், ரைட்? ஃபர்ஸ்ட் இஸ் தட் ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 1. மெயின்ஸ்ல நம்ம எழுத போற செகண்ட் பேப்பர், ரைட்? ஃபர்ஸ்ட் ஒன் வில் பி எஸ்ஏ அண்ட் செகண்ட் பேப்பர் வில் பி ஜிஎஸ் பேப்பர் 1. இப்போ ஜிஎஸ் 1ல வந்து ஒரு ஹெட்டிங் இருக்கு, தட் இஸ் கால்ட் இந்தியன் சொசைட்டி, ரைட்? இந்தியன் சொசைட்டில நமக்கு வந்து இப்போ ஒரு சொசைட்டின்னு ஒன்று இருக்கு அப்படின்னா ஒரு குழுவான மக்கள் ஒரு இடத்துல வாழும்போது அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய ட்ரெடிஷன்ஸ் என்ன, கஸ்டம்ஸ் என்ன, அவங்க என்ன மாதிரியான வழிமுறைகள்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க, இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு என்ன மாதிரி அந்த சொசைட்டி எவால்வ் ஆச்சுன்னு நமக்கு தெரியணும், ரைட்? ஸோ ஒரு சொசைட்டி அது இப்போ இருக்கக்கூடிய ப்ரெசன்ட் சிச்சுவேஷன் வந்து இட் இஸ் கம்ப்ளீட்லி டிபெண்ட் அப்பான் அவங்க என்ன வழியில வந்திருக்காங்க, அதை பொறுத்து இட் இஸ் தேர், ரைட்? ஸோ நமக்கு வந்து சொசைட்டி கொஸ்டின்ஸ்ல நம்ம ஹிஸ்ட்ரி ஓரியன்டா நமக்கு நாலேஜ் இருந்தது அப்படின்னா நம்ம இந்த மாதிரி கொஸ்டின்ஸை ஈஸியா அப்ரோச் பண்ண முடியும், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட் இஸ் தட் ஜிஎஸ் பேப்பர் 1ல இட் இஸ் கம்மிங், ரைட்? ஜிஎஸ் பேப்பர் 1. அண்ட் செகண்ட் இஸ் தட் ஜிஎஸ் பேப்பர் 2, ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர் 2. இது நம்ம மெயின்ஸ்ல எழுத போற தேர்ட் பேப்பர், ரைட்? இதுல இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் பாலிட்டி, கான்ஸ்டிடியூஷன் அண்ட் கவர்னன்ஸ், அதெல்லாமே இங்க இருக்கும், சரியா? இப்போ இதுல சோஷியல் ஜஸ்டிஸ் ஒரு டாபிக் இருக்கு. ஜெனரல் ஸ்டடிஸ் பேப்பர், ஐ மீன் ஜிஎஸ் பேப்பர் 2ல we are having this social justice, polity, governance and the constitution, right? இப்போ சில சோஷியல் இன்ஸ்டிடியூஷன்ஸ் ஆன லைக் கிராம் பஞ்சாயத், காப் பஞ்சாயத், இந்த மாதிரி டாபிக்ஸ் எல்லாமே வந்து நமக்கு ரொம்ப ஈஸியா புரியணும் அப்படின்னா அதுக்கு அசோசியேட் ஆயிருக்கக்கூடிய ஹிஸ்டாரிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அது எங்க இருந்து வந்திருக்கு அப்படின்றது நமக்கு ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரியில இருந்து நமக்கு தெரிய வரும். ஓகே, that is regarding second one. And the third relevance is that general studies paper 3, right? This is the fourth paper of your mains. And இதுல நம்ம வந்து எப்படி இன்னைக்கு இருக்கக்கூடிய எக்கனாமி முன்னாடியில இருந்து முற்காலத்துல இருந்து அது ஹிஸ்டரியில இருந்து எப்படி இது எவால்வ் ஆயிட்டு வந்தது முன்ன காலத்துல இருந்துங்கிறது நமக்கு தெரிய வரணும், ரைட்? ஸோ we need to read this ancient history. And also there is a project called Project Mausam, which means like இந்தியன் ஓஷன்ல இருக்கக்கூடிய ட்ரேட் ரூட்ஸ் இருக்கு இல்லையா, அதை பத்தி இருக்கக்கூடிய ப்ராஜெக்ட் இது. ஸோ இதன் வழியா ஏன்ஷியன்ட் பீப்புள் வந்து என்ன மாதிரிலாம் ட்ரேட் பண்ணியிருந்தாங்க நமக்கு தெரிய வந்தது அப்படின்னா இட் இஸ் ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ், ரைட்? And the fourth one will be GS paper 4. It is completely of ethics and aptitude, right? இப்போ எத்திக்ஸ்ல வந்து நம்ம ஒரு சில இடத்துல நம்ம ஸ்டாண்ட் எடுக்க வேண்டியது இருக்கும், சில பெர்ஸ்பெக்டிவ்ஸ் நம்ம கொடுக்க வேண்டியதா இருக்கும், அதுக்கு நமக்கு சில பிலாசபிஸ் தேவைப்படும். அது நம்ம எங்க இருந்து எடுத்துக்கலாம் அப்படின்னா ஃப்ரம் திஸ் வேதாஸ்
ஜெயினிசம் அண்ட் புத்திசம். சரியா, இந்த 3 டாபிக்ல இருந்தும் சரி இந்த மாதிரி நிறைய பிலாசபிஸ் நமக்கு தெரிய வரதுக்கும், சொசைட்டி என்ன மாதிரி எல்லாம் முன்னாடி இருந்தது, எப்படி அது எவால்வ் ஆச்சு அப்படிங்கிறதுலாம் நம்ம வந்து எத்திக்ஸ் பேப்பர்ல எழுதணும் அப்படின்னா இந்த மாதிரி வைட் நாலேஜ் நமக்கு இருக்கும்போது நம்ம ஆன்சர் வந்து ரொம்ப என்ரிச்டா இருக்கும். ரைட். அண்ட் ஃபிஃப்த் ஒன் இஸ் தட் எஸ்ஸே. We need to write 2 essays in the essay paper and each essay will be of 150 marks. Right, total 250 marks நம்ம essay வந்து எழுதுறோம். இப்போ எஸ்ஏல ஒரு சில எஸ்ஏ வந்து we need to give some historical events in that essay. Right, so இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் தான் நமக்கு. ஏன்ஷியன் ஹிஸ்டரி படிக்கிறது மூலியமா நம்மளுடைய எஸ்ஏவை இன்னும் கொஞ்சம் பாயிண்ட்ஸ் கொடுத்து இன்னும் கொஞ்சம் ஹிஸ்டாரிக்கல் அப்ரோச் கொடுக்கறதுக்கு, ஒரு ஹிஸ்டாரிக்கல் டச் எடுக்கிறதுக்கு இட் வில் பி ஈஸி ஃபார் அஸ். ரைட். அண்ட் சிக்ஸ்த் ஒன் இஸ் தட் கரண்ட் அஃபேர்ஸ். ரைட். இப்போ நம்ம இன்னைக்கு ஒரு விஷயம் நியூஸ் பேப்பர்ல படிக்கிறோம் அப்படின்னா இதுக்கான ஹிஸ்டரி எடுத்து பார்க்கும்போது இட் கேன் லீட் டு சம் அதர் டைம் பீரியட். ரைட். ஸோ ஒரு சில கான்செப்ட்ஸ் லைக் மேனுவல் ஸ்கேவெஞ்சிங், காஸ்ட் சிஸ்டம், அதே மாதிரி எப்படி இந்த ஃபாரின் கண்ட்ரிஸோட நமக்கு கல்ச்சுரல் லிங்க்ஸ் வந்து ஏற்பட்டது, இதெல்லாம் நமக்கு தெரியறதுக்கு நமக்கு கரண்ட் அஃபேர்ஸ் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா நம்ம படிக்கிறதுக்கும் சரி நல்ல புரிதல் ஏற்படுறதுக்கும் நமக்கு வந்து ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி வந்து ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கு. ரைட். அப்பார்ட் ஃப்ரம் திஸ் எப்பவுமே நம்ம எந்த ஒரு டாபிக் படிச்சாலும் ஹவு இட் ஹாஸ் எவால்வ்ங்கிறதுல இருந்து நம்ம படிச்சோம் அப்படின்னா இட் இஸ் ஈஸி ஃபார் அஸ் டு அனலைஸ் த டாபிக். ரைட். ஸோ ஏன்ஷியன்ட் ஹிஸ்டரி இஸ் இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் யூபிஎஸ்சி ப்ரிப்பரேஷன். ரைட். Now, this is regarding mains. Prelims பொறுத்த வரைக்கும் there is some 6 to 7 questions. Right. இப்போ art and culture லாம் sometimes we can place it அந்த art and culture ல இருந்து கேட்கக்கூடிய questions வந்து we can place it under art and culture or sometimes in ancient history. Right. We have discussed relevance of ancient Indian history from UPSC perspective now. Right. Next thing is that இப்போ ஒரு விஷயம் எடுத்தாச்சு, இது வரைக்கும் நம்ம என்ன பேசியிருக்கோம் அப்படின்னா சிலபஸ் பார்த்தாச்சு, அதே மாதிரி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர்ல எவ்வளவு தூரம் இதுக்கான இம்பார்ட்டன்ஸ் இருக்கு, எவ்வளவு தூரம் வெயிட்டேஜ் இருக்கு இந்த சப்ஜெக்ட் இப்போ வரைக்கும் பார்த்திருக்கோம். ரைட். அண்ட் அட்மோஸ்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் என்னவா இருக்கணும் அப்படின்னா எந்த புக்கு நம்ம ரெஃபர் பண்ணணுங்கிறது எல்லாத்துக்குமே ஒரு ஐடியா, ஒரு டவுட்ஸ் இருக்கும். ரைட். ஐ எம் சஜஸ்டிங் ஃபியூ சோர்சஸ் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் கிளாஸ் நோட்ஸ். இந்த சீரீஸ்ல நீங்க ஃபாலோ பண்ணக்கூடிய கிளாஸஸ் உடைய நோட்ஸ் எடுத்தாலும் சரி, இல்ல அப்படின்னா யூ ஆர் ஹேவிங் சம் அதர் நோட்ஸ் ஆல்ரெடி நீங்க அட்டென்ட் பண்ணிருக்கக்கூடிய கிளாஸஸ்ல உங்களுக்கு நோட்ஸ் இருக்கு அப்படின்னா ஹேவ் இட். அதுக்கப்புறம் நீங்க அட்டென்ட் பண்ற கிளாஸஸ் உடைய நோட்ஸ்ல அது வந்து எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் இருந்தது அப்படின்னா யூ கேன் ஆட் டு யுவர் நோட்ஸ். ரைட். So it is kind of value addition. If you are already prepared, நீங்க வந்து ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் இல்லை, இது எனக்கு வந்து ஆல்ரெடி ஐ ஹவ் கிவன் சம் அட்டெம்ப்ட்ஸ் அப்படின்னா ஆல்ரெடி உங்க கையில கிளாஸ் நோட்ஸ் இருக்குது அப்படின்னா யூ கேன் ஆட் தீஸ் நோட்ஸ். ரைட். இந்த கிளாஸ்ல நீங்க எடுக்கிற நோட்ஸ் எல்லாமே வந்து உங்க பர்சனல் நோட்ஸ்ல யூ கேன் ஆட் தீஸ் அப். இல்ல நீங்க ஒரு ஃப்ரெஷரா இருக்கீங்க அப்படின்னா யூ கேன் யூஸ் திஸ். ரைட். We are going to cover all the topics under history, ancient Indian history, medieval Indian history and modern Indian history. இந்த மூணுலயுமே நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா கவர் பண்ண போறோம். ரைட். நெக்ஸ்ட், திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் சோர்ஸ். ரைட். பிகாஸ் நம்ம ஒரு விஷயத்த கவனிச்சு நம்ம எழுதும் போது நம்ம என்ன கவனிச்சிருக்கோம் அப்படிங்கிறது அது நம்ம கைப்பட எழுதுனது இல்லையா, உங்களுக்கு என்ன அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும், உங்க புரிதல் எவ்வளவு தூரம் இருக்கோ அது இந்த நோட்ஸ்ல இருக்கும். ஆஃப்டர் டேக்கிங் நோட்ஸ் யூ நீட் டு ரிவைஸ் ஒன்ஸ். அதுக்கப்புறம் நீங்க எப்ப திருப்பி பார்த்தாலும் அந்த நோட்ஸ் வந்து உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் எதனால இந்த பாயிண்ட் இங்க எழுதுறீங்க அப்படின்னு. ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் என்சிஆர்டி இஸ் அ மெயின் சோர்ஸ் ஃபார் திஸ். ரைட். அண்ட் என்சிஆர்டி வந்து உங்களால ஹார்ட் காப்பி அவைல் பண்ண முடியலனா கூட there are some website. Right. ePathshala சொல்லிட்டு வெப்சைட் இருக்கு. You can download it from there. Right. It is easy. It is free only. Free access இருக்கு. யார் வேணாலும் டவுன்லோட் பண்ணிக்கலாம். So it is not cost efficient. Right. நீங்க வந்து நிறைய செலவு பண்ணி தான் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்லாம் இல்லை. You can do it from your home onwards. எல்லாத்துக்கும் இன்டர்நெட் இருக்கு. அதே மாதிரி you might have some mobile or lap and all. So you can easily access those resources. Right. Now, மூணு இம்பார்ட்டன்ட் ரிசோர்சஸ் என்னன்னு பார்க்கும்போது NCERT. ரைட். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் கிளாஸ் நோட்ஸ் அண்ட் செகண்ட் ஒன் வில் பி NCERTs. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் அவர் பாஸ்ட் ஒன். அவர் பாஸ்ட் ஒன்னுங்கிறது வந்து 6th ஸ்டாண்டர்ட் NCERT புக்கு. சரியா, ஹிஸ்டரியில இருக்கக்கூடிய 6th ஸ்டாண்டர்ட் புக்கு. இதுல வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா பத்தி ஃபுல்லா பேசியிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் தட் அவர் பாஸ்ட் 2. இது வந்து 7th ஸ்டாண்டர்டோட NCERT புக். இட் இஸ் கம்ப்ளீட்லி ஆஃப் மெடிவல் இந்தியா. ரைட். மெடிவல் இந்தியன் ஹிஸ்டரி பத்தி இதுல இருக்கும். அதே மாதிரி 8th ஸ்டாண்டர்ட் புக் வந்து அவர் பாஸ்ட் 3. இங்க வந்து நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா மாடர்ன் இந்தியாவை பத்தி இருக்கும். ரைட். அண்ட் இந்தியன் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் we are going to see about 12th ஸ்டாண்டர்ட் புக். சரியா, 12th தீம் 1 தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி. இது பார்ட் 1 இருக்கு இல்லையா, இது வந்து இட் இஸ் ஆஃப் ஏன்ஷியன்ட் இந்தியன் ஹிஸ்டரி. அதே மாதிரி தீம்ஸ் ஆஃப் இந்தியன் ஹிஸ்டரி இது வந்து 2. ரைட். இது வந்து 12th ஸ்டாண்டர்ட் புக் தான். It is comprising of medieval India. ரைட். அதே மாதிரி நெக்ஸ்ட் ஒன் இஸ் தட் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரி 3. இது வந்து இட் இஸ் ஆஃப் மாடர்ன் இந்தியா. இப்போ நீங்க யூ கேன் லேர்ன் திஸ் வே. நீங்க ஸ்டாண்டர்ட் வைஸா உங்களுக்கு போறது பெட்டரா இருந்தா யூ கோ வித் தட். ஆர் எல்ஸ் உங்களுக்கு வந்து ஏன்ஷியன்ட் இந்தியா நீங்க படிக்கிறீங்க அப்படின்னா 6th ஸ்டாண்டர்ட் ரீட் பண்ணுங்க. அதுக்கப்புறம் 12th ஸ்டாண்டர்ட்ல தீம் 1 ரீட் பண்ணுங்க. இஃப் யூ ஆர் கம்ப்ளீட்டட் திஸ் ஏன்ஷியன்ட்னா நெக்ஸ்ட் கோ டு மெடிவல். 7th ஸ்டாண்டர்ட் NCERT. அதே மாதிரி 12th ஸ்டாண்டர்ட்ல
theme 2, right? அதே மாதிரி மாடர்ன் இந்தியா படிக்கிறீங்க அப்படின்னா 8th ஸ்டாண்டர்ட்ல இருக்கக்கூடிய அவர் பாஸ்ட் 3 அண்ட் தீம்ஸ் இன் இந்தியன் ஹிஸ்டரியில தேர்ட் ஒன், ரைட்? ஸோ இதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மாடர்ன் இந்தியன் ஹிஸ்டரி கம்ப்ளீட் ஆயிரும். நெக்ஸ்ட் ஒன் வேர்ல்டு ஹிஸ்டரி, ரைட்? வி ஹவ் டிஸ்கஸ்ட் அபவுட் இந்தியன் ஹிஸ்டரி. now இப்போ நம்ம பார்க்க போகிறது வேர்ல்டு ஹிஸ்டரி. 9th ஸ்டாண்டர்ட், 10th ஸ்டாண்டர்ட் அண்ட் 11th ஸ்டாண்டர்ட் இந்த 3 புக்கு தான் வந்து we need to read for world history, right? இதுல எல்லா சாப்டருமே இம்பார்ட்டன்ட் கிடையாது. சிலபஸ் பாருங்க, எது ரெலவெண்டா இருக்கோ அது மட்டும் நீங்க ரீட் பண்ணா போதும் செலக்டிவா, ரைட்? This is regarding NCERT. We have discussed two sources, class notes and NCERT. Next is that current affairs related with history, right? You can ask like எப்படி மேம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ஹிஸ்டரியோட ரிலேட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு we can do that. இப்போ இன்னைக்கு ஏதாவது ஒரு ஒகேஷன், ஸ்பெஷல் டே இல்ல ஏதாவது மெமோரியல் டே அப்படின்னா அந்த டேல நடந்திருக்கக்கூடிய இன்சிடென்ட்டை இட் ஹாஸ் பீன் given in the newspaper, right? ஸோ அதை சார்ந்து நீங்க படிக்க ஆரம்பிக்கணும், ரைட்? One such example, it has been asked in your previous year question paper. How do you justify the view that the level of excellence of Gupta numismatic, right? Numismatic na வந்து coin. Gupta டைம்ல இருக்கக்கூடிய காயின்ஸ் பத்தி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க, ரைட்? இஸ் நாட் அட் ஆல் நோட்டிசபிள் இன் லேட்டர் டைம்ஸ். குப்தா பீரியட்ல இருந்திருக்கக்கூடிய காயின்ஸ்ல இருக்கக்கூடிய எக்ஸலன்ஸ் வந்து அதுக்கப்புறம் வந்திருக்க எந்த பீரியட்லயுமே வந்து நோட்டீஸ் பண்ணவே இல்லை. இதை எப்படி நீங்க ஜஸ்டிஃபை பண்றீங்கன்னு கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டின் ஆன்சர் பண்றதுக்கு யூ நீட் டு ஹேவ் திஸ் ஐடியா, ரைட்? ஸோ யூ கேன் ரிலேட் தீஸ் கைண்ட் ஆஃப் டாபிக்ஸ் ஆர் ஹிஸ்டரியை வந்து கரண்ட் அஃபேர்ஸோடய ரிலேட் பண்ணி நம்ம படிக்க முடியும், ரைட்? ஓகே, வி ஹவ் டிஸ்கஸ் டில் நவ் என்னெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா சோர்சஸ் பார்த்துருக்கோம், அதே மாதிரி ரெலவென்ஸ் எங்கெல்லாம் இருக்குன்னு பார்த்துருக்கோம். அட் திஸ் டைம் யூ ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட் தட் திஸ் இஸ் குவைட் இம்பார்ட்டன்ட் சப்ஜெக்ட், ரைட்? இன் ஆர்டர் டு with respect to your UPSC preparation, right? Let's see now. இப்போ ஹிஸ்டரிக்குள்ள போகலாம், சரியா? ஹிஸ்டரியை மொத்தம் நம்ம எப்படி பார்க்கலாம் அப்படின்னா 3 டைப்ஸாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் தட் ப்ரீ ஹிஸ்டரி, செகண்ட் ஒன் வில் பி ப்ரோட்டோ ஹிஸ்டரி, தேர்ட் ஒன் வில் பி ஹிஸ்டாரிக் பீரியட், ரைட்? ப்ரீ ஹிஸ்டரி எப்பவுமே ப்ரீங்கிற வேர்டு வந்து முன்னாள் அதோட அசோசியேட் ஆனது தானே. ஸோ ப்ரீ ஹிஸ்டரியில என்ன அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல அப்போ வாழ்ந்த மக்களுக்கு வந்து எழுத்துங்கிறதே தெரியாது, எழுத்து வடிவமே தெரியாது, எழுதுறதே தெரியாது, ரைட்? ரைட்டிங் வாஸ் நாட் நோன் இன் திஸ் பீரியட். அண்ட் செகண்ட் இஸ் தட் இந்த டைம் பீரியட்ல நமக்கு இது எதன் மூலியா நமக்கு தெரிய வருது அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல வாழ்ந்தவங்களுக்கு எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்ட்ஸுமே இல்லை, ரைட்? தட் இஸ் ப்ரீ ஹிஸ்டரி. அண்ட் ஸோ இப்போ ரிட்டன் எவிடன்ஸ் இல்லை அப்படின்னா அவங்கள பத்தி நம்ம எப்படி தெரிஞ்சிருக்க முடியும் அப்படின்னா there is some other ways, ரைட்? இப்போ ஆர்கியாலஜி இருக்கு இல்லையா, அகழ்வாராய்ச்சின்னு சொல்லுவாங்க. அதன் வழியா நமக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ஸ்டோன், டூல்ஸ், அவங்க யூஸ் பண்ண மெட்டல், இதெல்லாம் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா அவங்க வாழ்வியல் எப்படி இருந்தது நமக்கு தெரிய வருது, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ப்ரீ ஹிஸ்டரி. ப்ரீ ஹிஸ்டரியில ரைட்டிங்கிறது அவங்களுக்கு தெரியாது, அதனால அப்போ எந்த ஒரு ரிட்டன் ரெக்கார்டும் கிடையாது. அந்த மக்களை பத்தி நமக்கு, அப்போ வாழ்ந்த மக்கள் பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய பொருள்கள், ரைட்? ஸ்டோன்ஸ், அவங்க யூஸ் பண்ண மெட்டல், இதெல்லாம் வச்சுதான் நமக்கு இவங்களை பத்தி நம்ம படிக்கிறோம், ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ப்ரீ ஹிஸ்டரி. நெக்ஸ்ட் ப்ரோட்டோ ஹிஸ்டரி. ப்ரோட்டோ ஹிஸ்டரியில வந்து இவங்களுக்கு எழுத்து வடிவம் பத்தி தெரிஞ்சிருக்கும், ஆனா அவங்க என்ன எழுதியிருக்காங்கிறது இன்னும் நமக்கு தெரிய வரல, ரைட்? ஸோ தட் இஸ் டெசிஃபர்னு சொல்லுவாங்க. இப்போ தீஸ் ஆர் த ரைட்டிங்ஸ். இப்போ இந்த சிம்பிளுக்கு என்ன அர்த்தம்னா நமக்கு இன்னும் தெரியாது, ரைட்? ஸோ இதுக்கான எக்ஸாம்பிள், ப்ரோட்டோ ஹிஸ்டரி டைம் பீரியடுக்கான எக்ஸாம்பிள் பார்க்கும்போது தட் இஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன், ரைட்? சிந்து சமவெளி நாகரீகம்னு சொல்லுவாங்க தமிழ்ல. ஸோ அதுதான் ப்ரோட்டோ ஹிஸ்டரிக்கான எக்ஸாம்பிள், ரைட்? இந்த டைம் பீரியட்ல இந்த இண்டஸ் சிவிலைசேஷன் பீப்புள் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு பிரான்ஸ் பத்தி நாலேஜ் இருந்திருக்கு. ஸோ இந்த பீரியடை இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரான்ஸ் ஏஜ், ரைட்? வாட் வி ஹவ் டிஸ்கஸ்ட் டில் நவ், ப்ரீ ஹிஸ்டரி பத்தி பார்த்தோம், ப்ரோட்டோ ஹிஸ்டரி பத்தி பார்த்திருக்கோம். ப்ரீ ஹிஸ்டரிங்கிறது வந்து ரைட்டிங் வந்து அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அதனால அங்கே ரிட்டன் ரெக்கார்டே கிடையாது. ப்ரோட்டோ ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும் இந்த மக்களுக்கு ரைட்டிங் பத்தி தெரிஞ்சிருக்கும், பட் இன்னும் அதை என்ன பண்ணல அப்படின்னா டெசிஃபர் பண்ணப்படல, ரைட்? அவங்க என்ன எழுதியிருக்காங்கிறது நமக்கு இன்னும் தெரியல. நவ் இதோட கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ஸோ இவங்களை பத்தி நமக்கு தெரியணும் அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய திங்ஸ் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா திங்ஸ், அவங்க பரியல்ஸ், அவங்க என்ன மாதிரியான புதைக்கப்பட்டிருந்தாங்க, அவங்களுடைய வாழ்வியல் எப்படி இருந்ததுன்னு அதன் வழியா நமக்கு தெரிய வருது, ரைட்? அண்ட் திஸ் இண்டஸ் வேலி சிவிலைசேஷன் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் பிரான்ஸ் ஏஜ். நெக்ஸ்ட் இஸ் தட் ஹிஸ்டாரிக் பீரியட். ஹிஸ்டாரிக் பீரியடுங்கிறது வந்து அவங்க எழுதியிருப்பாங்க, அவங்க எழுதினது என்னங்கிறது நமக்கு தெரியும், ரைட்? தட் இஸ் டெசிஃபர்ட். அவங்களுடைய ரைட்டிங்ஸ் எல்லாமே டெசிஃபர் பண்ணப்பட்டிருக்கு. அண்ட் திஸ் ஏஜ் பிகின்ஸ் ஃப்ரம் ஆரியன் சிவிலைசேஷன், தட் இஸ் வேதிக் ஏஜ் இல்ல அயன் ஏஜ் இருக்கு இல்லையா, அந்த டைம் பீரியட்ல இருந்து பார்க்கறதா வந்து ஹிஸ்டாரிக் பீரியட். We have discussed prehistory, protohistory and historic period. ப்ரீஹிஸ்டரிங்கிறது வந்து அவங்களுக்கு ரிட்டன் எதுவுமே தெரியாது, ரைட்டிங்ஸ் எதுவுமே தெரியாது. ப்ரோட்டோஹிஸ்டரியில அவங்க எழுதியிருப்பாங்க, பட் ஆனால் இன்னும் டெசிஃபர் பண்ணல. ஹிஸ்டாரிக் பீரியட்லங்கிறது அவங்க என்ன எழுதியிருக்காங்கன்னு நமக்கு தெரியும், ரைட்? ரைட்டிங்ஸும் இருந்தது, ரெக்கார்ட்ஸும் இருந்தது,
அங்க என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நமக்கும் தெரிய வந்துருச்சு, ரைட்? இந்த டைம் பீரியட் எப்போ வந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ஆரியன் சிவிலைசேஷன். இட் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் வேதிக் ஏஜ் ஆர் அயன் ஏஜ். இன்னைக்கு வரைக்கும் இருக்கிறது வந்து ஹிஸ்டாரிக் பீரியட். புரோட்டோ ஹிஸ்டரிங்கிறது வந்து இண்டஸ் வேலி சிவிலைசேஷன். ப்ரீ ஹிஸ்டரிங்கிறது வந்து ஸ்டோன் ஏஜ், மெட்டல் ஏஜ், இதெல்லாம், ரைட்? ஓகே, நவ் this is the overall outline for this history, right? Ancient Indian history வந்து இவ்வளவுதான். It starts from prehistory and இது வந்து பல்லவாஸோட முடியும். Shall we discuss this now? First one is that prehistory. Prehistoryங்கிறது என்னன்னு பார்த்தோம். ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கிறதுக்கு முன்னாடி இருந்திருக்கக்கூடிய பீரியட் தான் வந்து நமக்கு prehistory, right? First one is that stone age, கற்காலம், and the second one is that metal age. இந்த stone age நான் ஃபர்தரா டிவைட் ஆகும். old stone age, middle stone age, new stone age னு சொல்லிட்டு அதற்கு இன்னொரு பேர் வந்து paleolithic, Mesolithic and Neolithic, right? Let me write here. Paleolithic. Lithicனா வந்து ஸ்டோன் அர்த்தம். இது வந்து old stone age. And next one is that Mesolithic. Mesoங்கிறது வந்து middle, right? Middle stone age. Next is Neolithic. Neolithicங்கிறது வந்து new stone age. I'm sorry. Yes. Neolithicங்கிறது வந்து new stone age. Now, this is regarding. Just give me a minute. Okay, now next is proto history. proto history பொறுத்த வரைக்கும் இந்த டைம் பீரியட்ல வந்து நமக்கு அவங்க என்ன எழுதியிருப்பாங்கன்னு தெரியும். சாரி, அவங்க ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, பட் இன்னும் yet to deciphered, ரைட்? இன்னும் அது என்னன்னு சொல்லிட்டு நமக்கு இன்னும் தெரியாது. yet to deciphered. Now, proto history பொறுத்த வரைக்கும் first is that IVC. IVCங்கிறது வந்து Indus Valley Civilization, right? Indus Valley Civilization எப்போ முடியும் அப்படின்னா அதுக்கான எதனால Indus Valley முடிஞ்சதுன்னு சொல்லிட்டு there are many theories, right? We shall discuss in our later classes. And இதுக்கப்புறம் நமக்கு வருது வந்து Aryan invasion, which means ஆரியர்கள் வந்து உள்ள வராங்க, right? So இதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுறதா என்ன அப்படின்னா historic period, right? Now, ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நமக்கு அவங்க என்ன ரிட்டன் ரெக்கார்ட்ஸ் இருக்கு, அந்த ரிட்டன் ரெக்கார்ட்ஸ்ல என்ன மென்ஷன் பண்ணிருக்காங்கன்னு நமக்கு தெரியும், ரைட்? So we have discussed the prehistory and the proto history. Now we are focusing on historic period, right? Let's discuss first is that Vedic age. Vedic age ஓட டைம் பீரியட் வந்து it is 1500 to 500 BCE, right? Before common era. Vedic ageங்கிறது எவ்வளவு அப்படின்னா 1500 to 500 BCE, right? இப்போ இந்த Vedic age வந்து ரெண்டு டைப்பா பார்க்கலாம். I mean, based on the timeline. First is that early Vedic age and the second will be later Vedic age. Early Vedic age வந்து it is 1500 to 1000 BCE, right? Before common era. And early Vedic age தான் நமக்கு வந்து ரிக்வேதா எழுதப்பட்டிருக்கும், right? And மீதி இருக்கக்கூடிய மூணு வேதங்களும் வந்து லேட்டர் வேதிக் ஏஜ்ல தான் எழுதியிருப்பாங்க, ரைட்? It is from 1000 to 500 before common era. This is regarding Vedic age. Next is that Mahajanapadas, right? இந்த டைம்ல என்ன ஆகும் அப்படின்னா அங்கிருந்து இருக்கக்கூடிய வில்லேஜஸ் எல்லாம் சேர்ந்து பெரிய பெரிய கிங்டம்ஸா வர ஆரம்பிப்பாங்க. தட் இஸ் ஜனபதாஸ். அண்ட் ஜனாங்கிறது வந்து இட் மீன்ஸ் பீப்புள். நெக்ஸ்ட் இஸ் மகாஜனபதாஸ், ரைட்? ஸோ டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் இங்க தான் நடக்கும், ரைட்? ஒரு டெரிட்டரியா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அங்க பெரிய பெரிய கிங்டம் சொல்ல முடியாது, அதுக்கு முந்தின ஃபேஸ், ரைட்? ஒரு குழுவா சேர்ந்து ஒரு 16 to 17 குரூப் ஆஃப் வில்லேஜஸ்லாம் சேர்ந்து மொத்தம் there will be 16 Mahajanapadas, right? We'll be discussing those Mahajanapadas in our later classes. And you need to remember here, Vedic age அப்புறம் வந்தது வந்து மகாஜனபதாஸ்ல வந்து டெரிட்டோரியல் எக்ஸ்பான்ஷன் நடந்தது. அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய டெரிட்டரி வந்து கொஞ்சம் எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிச்சது, ரைட்? அண்ட் அப்படி எக்ஸ்பேண்ட் ஆனதுல ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த டைனாசிட்டி என்ன அப்படின்னா தட் இஸ் மகதா டைனாசிட்டி, ரைட்? மகதா. அண்ட் லேட்டர் இட் இஸ் அண்டர் திஸ் மௌரியன் டைனாசிட்டி, அதுக்கப்புறம் நந்த டைனாசிட்டி, ரைட்? ஸோ இந்த டைம் பீரியட்ல தான் அலெக்சாண்டர் இன்வேஷன் வந்து நடக்கும். திஸ் இஸ் ரிகார்டிங் மகாஜனபதாஸ். நெக்ஸ்ட் இஸ் தட் மௌரியன் டைனாசிட்டி, ரைட்? அண்ட் இந்த மௌரியன் டைனாசிட்டி நடந்துட்டு இருக்கும் போது சங்கம் ஏஜ் வந்து இதே டைம் பீரியட்ல தான் இருந்திருக்கும். சேரா, சோலா, பாண்டியா, ரைட்? இன் திஸ் டவுன் சவுத் தமிழ்நாடுல இங்க வந்து மூவேந்தர்கள் வந்து ஆட்சி புரிஞ்சிருப்பாங்க. நெக்ஸ்ட் இஸ் தட் மௌரியன் டைனாசிட்டி அப்போ நிறைய ஃபாரின் இன்வேஷன் நடந்தது. அப்படி உள்ள வந்தவங்க தான் வந்து இந்த குஷான்ஸ், ரைட்? குஷனா எம்பையர். Among them, one important kingdom was Satavahanas, right? Satavahanas. And after this Mauryan dynasty, there is Gupta dynasty, right? So foreign invasion க்கு அப்புறம் நமக்கு மௌரியன் டைனாசிட்டிக்கு அப்புறம் வந்து குப்தா டைனாசிட்டி. அண்ட் இதுக்கு அப்புறம் வந்து ஹுன்ஸ் இன்வேஷன் வந்து நடந்திருக்கும். அதுக்கப்புறம் வந்ததுதான் வந்து வர்தனா டைனாசிட்டி, தட் இஸ் புஷ்யபூதி டைனாசிட்டி, ரைட்? ஸோ அதுக்கப்புறம் வந்து சாளுக்கியாஸ் அண்ட் பல்லவாஸ், இவங்க வந்து டவுன் சவுத்ல இன் டெக்கன் ரீஜன்ஸ்ல வந்து சாளுக்கியாஸ், பல்லவாஸ்லாம் இருந்தாங்க, ரைட்? திஸ் இஸ் ரிகார்டிங் ஹிஸ்டாரிக் பீரியட். லெட்ஸ் ரிவைஸ் திஸ் ஒன்ஸ். ஹிஸ்டாரிக் பீரியட்ல வந்து வேதிக் ஏஜ் வந்து ரெண்டு டைப்பா பார்க்கலாம். ஐ மீன்
ரிக்வேதா இருந்தப்போ வந்து இயர்லி வேதிக் ஏஜ். அங்க இருக்கக்கூடிய சோஷியல் அண்ட் பொலிட்டிக்கல் லைஃப் வந்து சிக்னிஃபிகண்டா வேரி ஆயிருக்கும். அதனால தான் வந்து நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா இயர்லி வேதிக் ஏஜ், அதுக்கப்புறம் லேட்டர் வேதிக் ஏஜ். அண்ட் இது வந்து 1500 to 1000 BCE அண்ட் லேட்டர் வேதிக் ஏஜ் வந்து 1000 to 500 BCE. வேதிக் ஏஜ்க்கு அப்புறம் மகாஜனபதாஸ். மகாஜனபதாஸ்ல வந்து அந்த டெரிட்டோரிஸ் என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் பி எக்ஸ்பாண்டிங், ரைட். அண்ட் நெக்ஸ்ட் இஸ் தட் மகதன் கிங்டம், அதுக்கப்புறம் மௌரியன் டைனாசிட்டி, தென் நந்தா டைனாசிட்டி, அதுக்கப்புறம் அலெக்சாண்டர் இன்வேஷன் இந்த டைம் பீரியட் நடந்திருக்கும். ஆஃப்டர் திஸ் தேர் வில் பி மௌரியன் டைனாசிட்டி, ரைட். இவங்க தான் கன்சாலிடேட் பண்ணுவாங்க டோட்டலா. தென் ஃபாரின் இன்வேஷன், குப்தா டைனாசிட்டி, தென் புஷ்யபூதி டைனாசிட்டி. இங்க வந்து ஹுன்ஸ் இன்வேஷன் இருந்திருக்கும், ரைட். மௌரியன் டைனாசிட்டி அப்போ இங்க டவுன் சவுத்ல தேர் வில் பி சேரா, சோலா அண்ட் பாண்டியாஸ். அதே மாதிரி குப்தாஸ், இந்த மௌரியன் அண்ட் குப்தாஸ் அங்க இருக்கும்போது சிமிலர்லி அதே டைம்ல இங்க யார் இருப்பா அப்படின்னா சாதவாகனாஸ், ரைட், குஷன் எம்பையர். அதுக்கப்புறம் வந்து குப்தாஸ் கீழே பார்க்கும்போது பக்கடகாஸ், கடம்பாஸ், மௌகாரிஸ் இவங்க எல்லாமே இருந்திருப்பாங்க, ரைட். வில் பி டிஸ்கசிங் எவ்ரி ஒன். நெக்ஸ்ட் இஸ் தட் ரிலிஜியன் அண்ட் பிலாசபி. இந்த டைம் பீரியட்ல ஏன்ஷியன்ட் இந்தியன் டைம் பீரியட், ஏன்ஷியன்ட் இந்தியால தான் நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னா ஜைனிசம், புத்திசம் எல்லாமே வந்து இட் ஹாஸ் பீன் ஆரிஜினேட்டட், ரைட். இது எல்லாமே அப்பதான் இந்த பிலாசபிஸ் எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கும், ரைட். திஸ் இஸ் ரிகார்டிங் our introduction to ancient Indian history, right. In our next video we'll be dealing with Paleolithic or Stone Age, old Stone Age பத்தி நம்ம next video ல பார்க்கலாம். Thank you.